பெண்களுக்கு பாதுகாப்பு பத்தி பேசிட்டு இருக்கோம். இலவச திட்டம் சொல்றதுக்கு திமுக ஆட்சியில கடந்த 5 வருடத்துல என்ன திட்டத்தை கொண்டு வந்தாங்க கொஞ்சம் யாராவது சொல்றீங்களா? எலெக்ஷன் டைம்ல மட்டும்தான் பெண்கள் ஞாபகம் வராங்க. எலெக்ஷன் நேரத்துல மட்டும்தான் மக்களுக்கு நல்லது பண்ணணும்னா யோசிப்பாங்க. அதுக்கு முன்னாடி யோசனை வராது. நான் சொல்றேன், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துட்டு பார்க்கும்போது எந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழகத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம கிரைம் ரேட் எவ்வளவு அதிகரிக்காயிருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும். நான் சொன்ன மாதிரி 4 வயசு குழந்தையிலிருந்து 70 வயசு மூதாட்டி வரைக்கும் யாருக்குமே எந்த பெண்ணுக்கும் ஒரு பாதுகாப்பு இல்லை. பெண்களுக்கு அகேன்ஸ்டாக எவ்வளவு கிரைம்ஸ் இருக்கு. நாங்க சும்மா ஒரு குற்றச்சாட்டுகள் வைக்கிறோங்கிறது கிடையாது. ஒரு ஆதாரபூர்வமா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துட்டு நம்ம பேசிட்டு இருக்கோம். எனக்கு மத்த இடத்துல நடக்குது, அவங்க வீட்டுல நடக்குது, அதனால எங்க வீட்டுல நடக்கல, அதனால தான் நான் சேஃபா இருக்கேன் எப்படிங்க சொல்ல முடியும்? அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, என் வீட்டுல இருக்கிற பெண்கள் மட்டும் சேஃபா இருந்தா போதுமா? ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல நம்ம பாக்குறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல எடுத்து பார்த்தாக்கா ஏதோ எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிய மாட்டேங்குது. கன்னியாவர்கள் இருக்கட்டும் இல்ல வேற யாராவது இருக்கட்டும், நீங்க பெண்களுக்கு எதிரான ஒரு கொடுமை நடத்தும் போது அது எப்படிங்க உங்களால இன்னொரு மாநிலம் இல்ல யார் பண்ணாங்க, எந்த கட்சியில சார்ந்தவங்க, அது எப்படி ஒப்பிட்டு பார்த்துட்டு உங்களால பேச முடியுது? பெண்களுக்கு எதிரான ஒரு கொடுமைகள் நடந்தா அது ஒட்டுமொத்தமா இந்தியாவில நடக்குதுன்னு நம்ம பார்க்கணும். அப்ப எப்படிங்க அங்க நடக்கலையா, இங்க மட்டும் நான் கம்மியா இருக்கா? அது எப்படி நீங்க ஒப்பிட்டு பேச முடியும்? எனக்கு